இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி சொல்ல இலி. நாங்க ரெடி அண்ணி, வாங்க சாப்பிட போலாம். பாவை உன் ரூமுக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு வந்தா? ஆமா அண்ணி, சிவா கூட தான் இருக்கா. சரி, ஒரு 10 minutes எல்லாரும் வந்துடட்டும், அப்புறம் போலாம். அண்ணி, என்ன இலி? ஏதாவது ப்ராப்ளமா? நமக்கு ப்ராப்ளம் இல்லாத நாள் என்னைக்கு இருந்திருக்கு? ஆமா, ஏன் இப்படி கேக்குற? இல்ல, நான் உள்ள வரும்போது ஒரு மாதிரி சீரியஸா ஏதோ யோசிச்சுட்டு இருந்தீங்களே, அதான். இதோ இந்த ஃபைல்ல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இத நாளைக்கு நடக்க போற கான்ஃபரன்ஸ்ல சப்மிட் பண்ண போறேன். அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ணி, உங்க பிசினஸ் விஷயத்தை பத்தி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஃபைல்ல அப்படி என்ன இருக்கு? நான் தப்பா எடுத்துக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல. இந்த டாக்குமெண்ட்ஸுக்கும் உனக்குமே கூட சம்பந்தம் இருக்கு. இதுல இறந்து போன மினிஸ்டர் சம்பந்தமான சில முக்கியமான எவிடன்சஸ் எல்லாம் இருக்கு. மினிஸ்டர் பண்ண ஸ்கேம் நிறைய இருக்கு. அது அத்தனையிலையும் மெயினா இன்வால்வ் ஆயிருக்கிறது வர்மா தான். இந்த எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது நீயும் சிவாவும் தானே? அண்ணி, ஆனா செழியன் அண்ணன் தானே உங்ககிட்ட அதை கொடுக்க சொல்லி பென்ட்ரைவை கொடுத்து அனுப்புனாரு. என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது நீங்க தானே? இந்த எவிடன்சஸ் எல்லாமே பென்ட்ரைவ்ல இருந்த வரைக்கும் வர்மா அதை எப்படியாவது என்கிட்ட இருந்து எடுத்தே ஆகணும்னு என்னென்னவோ பிளான் பண்ணான். ஆனா கடைசி வரைக்கும் அவன் பண்ண எந்த பிளானுமே பலிக்காம போச்சு. அதான் எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு அந்த எவிடன்சஸ் எல்லாத்தையும் நான் இன்னொரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி வச்சிருந்தேன். இப்ப லாஸ்டா வீட்டுக்குள்ள ஆளுங்களை அனுப்பி பென்ட்ரைவ கேட்டு எல்லாரையும் கொல்ற அளவுக்கு போயிட்டான். அச்சச்சோ, இது எப்ப நீ நடந்துச்சு? நீயும் சிவாவும் அன்னைக்கு வீட்ல இல்ல, ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி 2 பேரும் வெளியில போயிட்டீங்க. அப்புறம் என்னாச்சா? நீ விஷயம் எப்படியோ போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. ஏடி தான் வந்து எல்லா ரவுடிங்களையும் அடிச்சு போட்டுட்டு பென்ட்ரைவ் என்கிட்ட இருக்கிறது சேஃப்டி இல்லைன்னு அவளே எடுத்துட்டு போயிட்டா. ஏடினா அன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன்ல எல்லாரையும் ஒரு லேடி போலீஸ் காப்பாத்துனாங்கன்னு சொன்னீங்களே, அவங்களா அண்ணி? நாளைக்கு நடக்க போற கான்ஃபரன்ஸ்ல இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இந்தியாவோட எல்லா முக்கியமான சேனல் அத்தாரிட்டிஸ் கிட்டையும் சப்மிட் பண்ண போறேன். இத்தனை வருஷமா அந்த வர்மா போலீஸ்க்கு வேணா தண்ணி காட்டியிருக்கலாம். ஆனா இந்த இந்திராணி கிட்ட இருந்து அவனால தப்பிக்கவே முடியாது. ஓ, அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டுதான் வர்மா கபிலன் அனுப்பி வச்சிருக்கானா? சரி, கபிலன் என்ன பண்றான்னு பாத்தரலாம். சரி, நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க அண்ணி.